இந்த கோவக்காய் பொரிக்கணுங்க. நம்ம இந்த பருப்பு வெந்த குக்கர்லேயே கொஞ்சம் அடியில் கொஞ்சம் பருப்பு வச்சுட்டு அதில் இந்த கோவக்காவே நறுக்கி போட்டு இப்படி நல்லா கிண்டிக்கணுங்க. கிண்டிட்டு ஒரு வடைச்சட்டில் கொஞ்சம் எண்ணெயும் கடுகு ஊற்றணும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இந்த வேக வச்ச கோவக்காயும் பருப்பையும் போட்டு நம்ம கிண்டி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி இதில் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு உரப்புக்கு நம்ம தேவையானது நிறைய உரப்பு சாப்பிட்றவங்க நிறைய போடலாம், கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போடலாம். இந்த கடுகு வெடிக்குது. கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப ப்ரெஷருக்கு நல்லதுங்க. இது எல்லாருமே சேர்க்கலாம் உடம்புக்கு. இதில் அயன் சத்து நிறையா இருக்குது. கோவக்காய் ரொம்ப சத்தானது, ப்ரெஷருக்கு சுகருக்கெலாம் நல்லது. இதை தனியாக பொடியாக நறுக்கி வச்சு நம்ம எண்ணெயிலே கூட ஃப்ரை பண்ணி நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிட்லாம். இதை நம்ம இந்த பருப்பு குக்கரில் வச்சு அதை ஒரு பிரட்டி இதில் எடுத்து போட்டணும். இதுக்கு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு காரம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இதை நம்ம இந்த பருப்பு குக்கரில் இருக்கிறது வந்து தண்ணியை கழுவி இதில் கொஞ்சம் ஊற்றணும். இதை நம்ம அப்படியே வேக வச்சுங்க. இதை கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றினோடனே காய் வெந்துடும். வெந்தோடனே இதில் நம்ம தேங்காய் துருவி போட்டு இது கோவக்காய் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டா இது நல்லா சுவையாக நல்லாயிருக்கும். கோவக்காய் பொரிக்கிறதா இருந்தால் நம்ம அந்த நறுக்கி வச்சதை பூரா எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அதை மட்டும் போட்டு அப்படியே வதக்கிட்டே சொல்ல எண்ணெய் தேவைக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றி செய்யலாம். எண்ணெய் அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த வெயில் நேரங்கிறக்காண்டி இப்படி கூட்டு மாதிரி வைக்கிறேங்க. இப்படி எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க, சுவையாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும்.